சுனாமி நினைவு நாளையொட்டி கடலூர் சிங்காரத்தோப்பு கடற்கரையில் ஏராளமானோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெசி ராஜா. வணக்கம் லெசி ராஜா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளின் கடலோர மாவட்டங்களை சுனாமி பேரலை தாக்கியது. தமிழகத்தில் சுனாமி தாக்குதலால் 13 கடற்கரை மாவட்டங்கள் பெரிதும் சேதம் இருந்தன. இந்த பேரலை சிக்கி கடலூர் மாவட்டத்தில் 617 பேர் உயிரிழந்தனர், 40 பேர் மாயமாகினர், கடலோர கிராமங்கள் அழிந்தன. இப்பேரலையினால் ஏற்பட்ட துயரத்திலிருந்து கடலூர் மாவட்டம் இன்னும் மீளவில்லை. இதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் சுனாமி நினைவு தினம் கடலூர் மாவட்டம் அனுசரிக்கப்பட்டது. இந்த ஆண்டு 21ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சுனாமி தினத்தை முன்னிட்டு மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்கள் கடலூர் முதுநகர் சிங்காரத்தோப்பு கடற்கரை நோக்கி மலர்கள், பால் கொடுத்தலும் பேரணியை சென்று கூட்டுப்பிரதம் ஈடுபட்டனர். பெண்கள் கொண்டு சென்ற பால் குடம் கடல் கலக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அஞ்சலி செலுத்தும் போது பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இதில் கடலூர் மாவட்ட மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் கடலூர் தேவனாங்குளம் கடற்கரையும் சுனாமி நினைவுகளும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் இந்த நினைவு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் கடலூர் மாவட்டத்தில் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லவில்லை. பல்வேறு இடங்களில் சுனாமி நினைவிடத்திற்கு சென்று நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. நன்றி லெசி ராஜா, உங்க தகவல்களுக்கு.